நல்லா மைனர்வாள், இப்பதான் நீங்க யாருன்னு புரியுது. என்ன விடுறீங்க? என்ன போட்டு கடிக்கிறா? அது சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். இப்பதான் உங்க சுயரூபம் வெளியில வருது. உங்க அழுத குணத்தை மாத்திரதா உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க இந்த ட்ரெஸ்ஸா போட்டுக்கிற சம்மதிச்சதே எனக்கு முதல் வெற்றி. பாருங்க, இந்த உலகத்துல பூகம்பம் வந்தாலும் சரி, பிரளயம் வந்தாலும் சரி, நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். உங்க சாட்டி டான்ஸ் ஆட போகுது. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மைனர்வாள், வாங்க. வண்டிக்கோட்டை மைனர் மாதிரி நேரம் போய்கிட்டே இருக்கீங்க. என்னடா வள்ளிக்கோட்டை மைனர் மாதிரியா? என்னங்க நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதாவது சிதம்பரம் பிள்ளை வீடு இதுதானா? இதுதான். என்ன விசேஷம்? எல்லாருமா சேர்ந்து இப்படி கூத்தடிக்கிறாங்க. என்னடே, வள்ளிக்கோட்டை மைனரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் சொல்லுங்க, கேள்விப்படுறேன். அவன் இங்க வந்திருக்காரு. வள்ளிக்கோட்டை மைனர் வந்தாச்சா? டான்ஸையும் பார்க்க மாட்டேன்றீங்க, பலகாரத்தையும் சாப்பிடுறீங்க. டான்ஸ் கிடக்கட்டும், முதல்ல பலகாரத்தை சாப்பிடுங்க. போனாங்க. மைனர்வாள், ஏன் அழுகுறீங்க? இப்ப நீங்க அழுக முடியாது. என்ன நடந்து போச்சு? ஐயோ, நீங்க எப்ப அழுவீங்க, எதுக்காக அழுவீங்கன்னு தெரியாம உங்க அப்பா சொன்னது 100க்கு 100 உண்மையா போச்சு. நீங்க பாத்தீங்களா, உங்க அழுகைய பார்த்து டான்ஸ் கூட டான்ஸ் நிறுத்தி பிடிச்சு சாப்பிடுங்களேன். வேணாம் வேணாம், சாப்பிட வேணாம், சாப்பிடுங்க. இடத்த மாத்திர ஒரு வேலை சரியா இருக்கும். ஏந்திரிங்களே, வா வா வா. உள்ள நுழைஞ்ச காய ஓடிச்சிடுவார். மைனர்வாள், உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்ங்கறத எனக்கு சொல்லுங்க. ஏன் உயிரை கொடுத்தாவது அது பரிகாரம் கேட்டேன். ரகசியமாவே சொல்லுங்க. ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? நான் அழுகுறதுக்கு காரணத்தை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில எல்லாம் ஆம்பிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் பெரிய ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஐயா ஐயா, நான் சொல்றத கேளுங்க. மைனர்வாள், உலகமே உங்க காலில் விழ காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் காலில் விழுவணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதியா? எனக்கு புரியுதியா? என் மனச்சாட்சிக்கு தெரியுதியா? என் மனச்சாட்சி என்ன கொல்லுதியா? ஏன் கொல்லுது? ஐயோ, எனக்கு போய் இவ்வளவு மரியாதை செய்றீங்களா? எனக்கு என்னையா நோக்கியது இருக்கு? செக்ரட்டரி கேட்டியா? உண்மையான பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ள வாயிலிருந்து வர வார்த்தையை கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் தத்துவம் தாண்டவம். என் பொண்ணுக்கு இவர மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தது எதுக்கு? கேவலம் பணத்துக்காக இல்ல. ஐயோ, எனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்டாரே, அந்த பணிவுக்காக. ஐயோ, உங்க பொண்ணு எனக்கா? கிடையாது, நீங்க என் பொண்ணுக்கு. கடவுளே, பக்தியும் அதிகம், எல்லாமே அதிகம் சார். பணி அதிகம் போதும். மணி 7 ஆச்சு. சாப்பிட்டாருன்னா சாப்பாடு வந்தாச்சு சார். மைனர்வாள், 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 தூக்கையா? என்ன இல்லையா? மைனரா தூக்கினா என்ன தூக்கம்? மைனர்வாள், 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 சாப்பாடு வந்தாச்சு. சூடோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்க போங்க, நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டா தான் நாங்க போவோம். நீங்க போனாதான் நான் சாப்பிடுவேன். அது உங்க இஷ்டம், உங்க இஷ்டம். ஒரு வேண்டுகோள் மைனர்வாள், இந்த பரிமாறவங்க மாத்திரம் இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஐயோ, ஆறு வாழாமே. போங்க வேண்டாம், போங்க வேண்டாம். செக்ரட்டரி வாயா.
என்ன வசத்தினது மையா பொய்யா? ஆண்டவனே, வாழ்க்கை பூரா நான் பேசின உண்மை என் வாழ்வையே குட்டிச்சவராக்கிடுச்சு. ஒரு நிமிஷத்துல நான் பேசின ஒரே ஒரு பொய் எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு கொடுத்துருக்கையா? நினைச்சா பகிர் எரியுது. சத்தியத்தை பேசுறப்போ குடிக்க கஞ்சி கிடையாது, படுக்க பாய் கிடையாது. ஒரு பொய்ய சொன்ன உடனே எனக்கு பாலும் பலகாரத்தையும் விட்டு பட்டு மத்திர படிப்பிச்சுட்டாங்கய்யா. பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்ன காலத்துல வெட்ட வழியில வெயில கடந்து குச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொய்ய சொன்ன உடனே குடத்தை போடுற மாதிரி ஐஸ்வரமா கொண்டாந்து போட்டுட்டாங்கய்யா. சத்தியம் கொடுத்தது கண்ணீர், பொய் கொடுத்தது பன்னீர். பொய்க்கு மதிப்பு கொடுக்கிற இந்த உலகத்திலேயா நாங்க மெய் பேசி பழைக்க முடியும்? உண்மையை பேசித்தாயா ஆகணும். சத்தியத்தை பேசுறதுலதாயா உண்மையான இன்பம் இருக்கு. அனுபவிச்சுட்டு சொல்றியா? உண்மையை பேசி பட்னி கிடந்த காலத்துல என் உள்ளத்துல இருந்த நிம்மதி ஒரு பொய் சொன்னதால கிடைச்ச இவ்வளவு பெரிய வாழ்க்கையில இல்லையா? இதுவும் ஒரு பழப்பா? எவ்வளவு பார்த்தாலும் பயமா இருக்குது. எந்த நிமிஷத்துல எவன் வருவானோ? இவன் வள்ளிக்கோட்டை மைனர் இல்ல, பூக்கார ஐயா கண்ணு பயங்கர உண்மையை புட்டு வச்சு விடுவானோன்னு என் மனசு கிடந்து புழுவா துடிக்குது. வேண்டாயா, வேண்டாம். இந்த சுகமும் வேணா, இப்படி பயமும் வேணாம். நான் தைரியமா இருக்கணும். பட்டினி கிடந்து பல நாள் பழக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த உசிரை வச்சுக்கிட்டு இருக்க முடியலையா? ஐயோ, என்னவோ பண்ணுது, என் நெஞ்ச குத்துது, என் மண்டையை குடையுது. ஐயா, என் கடவுளே, நான் தெரியாதனமா பொய்யை சொல்லிவிட்டேயா? என்ன மன்னிச்சிரு கடவுளே, என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே உண்மையை தான் பேசுவேன், சத்தியமா போய் பேசவே மாட்டேன். இப்பவே போய் நான் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். அம்மா, நான் பெரிய பொய்யை சொல்லிவிட்டேன்மா, என்ன மன்னிச்சிருமா. அம்மா, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நீங்க என் உள்ளத்தை தொட்ட பிறகு நான் உங்க உடம்ப தொட்டதுல தவறல்ல. ஐயோ, நான் வள்ளிக்கோட்டை மைனர் இல்லம்மா. பூக்கார ஐயா கண்ணுங்கிறது எனக்கு தெரியும். தெரியுமா? நல்லா தெரியும். அம்மா, நீங்க ஆசைப்பட்டதும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வள்ளிக்கோட்டை மைனர் தானேம்மா? யார் சொன்னது? வள்ளிக்கோட்டை மைனருடைய பெயரை என் காதால கேட்டேன், அவ்வளவுதான். உங்க திருவுருவத்தை என் கண்ணால பார்த்தேன். உங்க தூய உள்ளத்தை கண்டு என் உள்ளத்தை பறிகொடுத்தேன். கன்றாவிடா, உங்களுக்கு சனியா சரியா தான் பிடிச்சு போச்சு. கூட பிறந்த அக்காளுக்கு தங்கச்சிக்கு சோறு போட கூட ரோக்கியதை இல்லாம தடுமாறிட்டு கிடக்குறேன். உங்க அக்கா தங்கச்சி 2 பேரோட சோறு தண்ணி இல்லாம நானே இருந்துட்டு போறேனே. அவங்க இருக்க இடம் இல்லாம ஊர் சத்திரத்துல ஒதுங்கி கிடக்குறாங்க. அந்த சத்திரத்திலே ஒதுங்கி இருக்க நானும் தயாராயிட்டா. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? இத பாருங்க, உங்களுக்காக எங்க அப்பாவை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே விரோதிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். நான் உயிரோடு இருக்கணுமா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க யாருங்கிற உண்மையே கொஞ்ச நாளைக்கு வெளியே சொல்லாம தான் இருக்கணும். சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா? என்ன இருந்தாலும் பணக்கார வீட்டு பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை வேண்டாம். நீயா எல்லாம் இந்த பயல பத்தியாடா? ஏண்டா டேய், உன்னதாண்டா. சொல்லுங்க. அட பாவி, ராத்திரி அடிச்ச மழையிலயும் குளிர்லயும் இங்க விழுந்து கிடக்குறியே, எங்கேயாவது போய் தொலைறதாடா. வள்ளிக்கோட்டை மேல பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்க. அதிர்ஷ்டக்கார பையடா நீ. வள்ளிக்கோட்டை மைனரை பார்க்கணும் தவம் கிடந்தியே, பாத்தியா? எங்க சின்னம்மா கூட சிங்கி குட்டி மாதிரி கார்ல போறாரு, அவர் தாண்டா மைனர். எப்படி?
அம்மாடி கொஞ்சம் கிட்டவா கிட்டவா வா கிட்டவா. ஐயோ ஜோடி பொறுத்து எவ்வளவு நல்லா இருக்குது. இப்ப நீங்க 2 பேரும் உலகத்தையே மறந்து போட்ல மேந்துட்டு இருந்தீங்களே, அந்த போட்டு கவுந்து போட் இல்லாம தனியா நீங்க 2 பேரும் தண்ணியில மிதந்துருந்தா. இதை நினைச்சு அழறீங்க? இல்ல, குடிக்க தண்ணி இல்லாம செத்துருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி இவ்வளவு தண்ணி குடிச்சு செத்தாங்க நான் கேள்விப்பட்டதில்லப்பா. இப்படி ஒரு பிறவி போல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் செத்தாச்சு. ஏய்யா நான் உங்களோட திரும்ப வந்துடுறேன். எங்க அழுறீங்க? உள்ள நினைச்சு இல்லம்மா, இப்ப நாலு வருது இவரை நினைச்சு. என்னையா கண்ணா கண்ணா சொல்லுங்க. இவ்வளவு நல்லா இருக்கேடாப்பா, என்ன கதி காணா போறியாடா. பள்ளிக்கோட்டை மைனர்னு என் பேரை சொல்லிக்கிட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துட்டு இருக்கிறியே. இரு அனுபவி, வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த குட்டி வெளியாயிட்டா உன்னை எப்படி எல்லாம் உதப்பாருங்களோ, எங்கெல்லாம் நம்புவாருங்களோ. அட பாவி, புடிச்சு உதைக்கிறதுக்கு வசதியா டை வேற கட்டிருக்கேடா. பள்ளிக்கோட்டை மைனர் அந்த பரிதாபத்துக்குரியவர் நானேதான். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? இந்த ஆளு உன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நானும் வந்துட்டேன். வந்த நீங்க ஏன் எங்க கிட்ட சொல்லல? எதுக்காக சொல்றது? என் லட்சம் நிறைவேறி போச்சுக்கிற பூரிப்புல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அது என்ன உங்க லட்சியம்? துக்கமும் துயரமும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல யாருக்காவது நன்மை செய்ய மாட்டோமான்னு என் உள்ளம் துடிச்சுக்கிட்டு இருக்குதுமா. என்னாலதான் யாருக்குமே எதையுமே நேரடியா செய்ய முடியல. என் பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஆனந்த வெள்ளத்துல இருக்கிறான்னா அதை கெடுக்கிறதுக்கு என் மனசு வருமாமா. ஐயா, உங்க பேரை சொல்லிக்கிட்டு நான் ஆனந்தமாவா இருக்கிறேன். மனசார ஒரு பொய்ய சொல்லிவிட்டு மண்டை குத்துல எடுத்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா ஐயா, நான் எதுக்காக அந்த பொய்ய சொன்னங்கிறதுக்கு காரணங்களை சொல்றேன் கேளுங்கய்யா. முதல் காரணம் என் உயிர் கோயிலான என் தங்கச்சி. ஏண்டி சின்ன பொண்ணு, இம்மாந்தரிய பட்டணத்துல உங்க அண்ணனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இது ஆவாத காரியம்னு அப்பவே சொன்னேன், கேட்டியா? நீ வா, பேசாம நம்ம ஊருக்கு திரும்பி போறோம். இருக்க, இப்ப நாம ஊருக்கு திரும்பி போய்த்தா என்ன பண்றது? இன்னும் 4 இடம் சுத்தி பார்த்தா அண்ணனை கண்டுபிடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. அக்கா, என்னால முடியாது, காலெல்லாம் வலிக்குது. ஐயோ அக்கா, என்னாடி நீ பொடி சுடுது, கைய கொளுத்துது. காலமெல்லாம் சத்தியத்தை பேசி அதனால நான் பல கொடுமைகளுக்கு ஆளானதோட ஏன் கூட பிறந்த கொடுமைக்காக எங்க அக்காவும் தங்கச்சி இவ்வளவு கஷ்டங்கள் படுறாங்களேங்கிறத நினைச்சு இனிமே பொய் பேசாத இந்த பாடு உலகத்துல வாழ முடியாதுங்கிற ஒரு வீடு ஏற்பட்டு என்னையும் மறந்து நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர்னு ஒரு பொய்ய சொன்னேயா. அந்த ஒரு பொய் சொன்னதை நினைச்சு நான் அழுகிறேன். இன்னும் அழுகிட்டு தான் இருக்கிறேன். நிஜமா அழாதீங்க. நீங்க 2 பேரும் அழாதீங்க. அழ வேண்டிய விஷயத்துக்கு அழாம அப்புறம் எப்ப அழகுது? அப்பா நீ அழாதப்பா, இந்த அழுகை என் ஒருத்தரோடவே போகட்டும். ஆனா இப்ப நீ சொன்ன கதையில எனக்கு ஒரு பெரிய தத்துவமே புரிஞ்சு போச்சு. உலகத்துல மனுஷன் பிறக்கும் போது தெய்வ பிறவியாத்தான் பிறக்கிறான். அவன் வளர வளர இந்த உலகமும் உலகத்தின் சூழ்நிலையும் அதை இவனுக்கு கொடுக்கிற ஏமாற்றமும் எக்கச்சக்கமான கஷ்ட நஷ்டமுமா சேர்ந்து இவன் நெருக்கி தெய்வ பிறவையா பிறந்த மனுஷனை மிருகத்தனமா மாத்திடுதியா. இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவிகள் கண்ணீர் வடிக்கட்டும். இந்த பாவிகளை தாங்கிட்டு இருக்கிற இந்த உலகம் கண்ணீர் வடிக்கட்டும். இது 2 வடிக்குங்கிற வேலைக்கு சோறு வடிக்கும். இந்த படுபாவிகளின் சார்பாகவும் இந்த உலகத்தின் சார்பாகவும் இதோ நான் கண்ணீர் வடிக்கிறேன். சரி, சொல்லிட்டு வந்திய கதை அது என்னமோ வெள்ளச்சாமி, வேலைச்சாமி, வீராசாமின்னு 3 சாமிகளை சொன்னீங்க. அந்த ஆசாமிங்க 3 பேரும் என் சொத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. ஆமாங்க, அவங்க உங்க சொத்துங்களை வச்சுக்கிட்டு தான் ஊரே ஆட்டி படிச்சுட்டு தெரியுறானுங்க. அதான் உலகம். ஊராஞ்சொத்தை அனுபவிக்கிறான் தான் ஊர் ரொம்பக்கு போவான். ஆமாங்க. இப்ப கார்ல பாத்திருக்கீல்ல, கார் சொந்தக்காரன் கூறி குடிக்க மரியாதையா போவான். ஓசி சவாரி பண்றவன் 2 கையும் இண்டிகேட்டர் அளவுக்கு நீட்டிக்கிட்டு இப்படி போவான். இந்த மாதிரி பசங்களை போதுல அழுகாம என்ன பண்றது? அழாதீங்க. இந்த அழுக எங்க நிக்க போ தங்கச்சி. சரி, இப்ப நான் உங்க 2 பேருக்கு எதனாச்சும் நன்மை செஞ்சாகணும். என்ன செய்ய? அண்ணா, எங்க 2 பேருக்கு நீங்க தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஐயோ, எனக்கு மந்திரம் தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா புரோகிதரா மாதிரி இப்பவே பிடிச்சிருப்பேன். இப்ப வேண்டாம். நீங்க யாருங்கிற உண்மையை கொஞ்ச நாளைக்கு வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி. நான் இருந்துருவேன். ஆனா தப்பி தவிர நான் இந்த உண்மையை வெளியே சொல்லிடுவனும், குட்டு உடைஞ்சு போயிடுமோங்கிற பயமும் சந்தேகமும் உங்களுக்கு சதா உறுத்திக்கிட்டே இருக்குமே. என்ன செய்யலாம்? தங்கச்சி, நான் செத்து போயிடுவா. ஐயோ, நீங்க உயிரோடு இருந்து எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஆமாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன். ஐயோ, இந்த ஆளு சரியில்லையே. மண்ட குத்தல், பொய்ய சொல்லிவிட்டேன் மண்ட குத்துதுங்கிறான். மண்டை வெடிச்சு உண்மையை சொல்லிவிட்டான்னா பழி என் மேல வந்து சேரும். ஐயோ,
கார்ல அண்ணன் போகுதுக்கா. ஏய் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? அத்தே பெரிய கார்ல உன் அண்ணனை எவன் ஏத்திட்டு போவான்? ஐயோ சத்தியமா சொல்றேன், அண்ணன் தான் அந்த கார்ல போகுது. அந்த கார் அந்த கடைசி வீட்டுக்கு தான் போயிருக்கு. வாக்க போய் பாக்கலாம். ஏய் அங்க போய் உன் அண்ணனை பத்தி விசாரிச்சினா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவனை முத்தி விடுவாங்க. முத்தி ஒப்புறானே எனக்கு நல்லா தெரியும். அண்ணன் தான் அந்த கார்ல போகுது. வா என் கூட. நம்ம பார்த்த கார் இங்கதான் இருக்குது. அண்ணன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. வாக்க போய் பாக்கலாம். யாரு நீங்க? எதுக்கு வந்தீங்க? எங்க அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காருங்க. சின்ன பொண்ணு என்னங்க எங்க போறீங்க? எங்க அக்காவும் தங்காச்சி இங்க வந்து நிக்கிறாங்க. ஐயோ நில்லுங்க. எப்படி அண்ணன் தம்பின்னு எதையாவது கதையை அளந்து விட்டு உள்ள ஊந்து கையில அடைக்கிறத சுருட்டிட்டு போக பாக்குறியா? ஐயா சத்தியமா சொல்றேனுங்க, இதோ இந்த கார்ல இப்ப வந்தது எங்க அண்ணன் தாங்க. ஐயோ நம்ம கார்ல வந்து பாத்து விட்டு தான் இங்க வந்து நிக்கிறாங்க போல இருக்கு. நில்லுங்க, இப்ப இந்த இடத்துல நீங்க போய் பார்க்க கூடாது. கூட பிறந்த பிறப்புங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். ஐயோ அவங்கள பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். எப்படி இந்த கார்ல இப்ப வந்தது வள்ளிக்கோட்டை மைனர். கேட்டுக்கிட்டியாடி? நான் அப்பவே சொன்னேன்ல, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? வா போலாம். சும்மா இருக்கா? இந்த ரெண்டு கண்ணால பார்த்தது பொய் ஆயிடுமா? இப்ப பாரு அண்ணனை காட்டுறேன். அவங்ககிட்ட பேச மாட்டேன், சந்தேஷமா பார்த்துட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. தங்காச்சி அடிச்சு விடுறானே. அண்ணே தங்காச்சி என்ன யாரு உங்க தங்கச்சி? எங்க அண்ணன். தங்கச்சி எங்க அண்ணன். யாரு அது இது யாருன்னு தெரியலையே. தெரியலையா? ஆமா, நீ யாரு? ஏன்னு பணமா? கண்ணை மறைச்சிடுச்சா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே வரமாட்டோம். என்னடே புது வாழ்வா? என்னைக்கு இருந்தாலும் பழைய நிலைமைக்கு நீ வரத்தான் பாரு. அப்போ உன் கண்ணுக்கு தெரியும் நாங்க யாருங்கிறது. கழுதுங்களா வள்ளிக்கோட்டை மைனரை பார்த்து புது வாழ்வு பழைய வாழ்வுன்றியா? அவருக்கு என்னைக்கு ஒரே வாழ்வுதான். இல்ல போயிடுறோம்ப்பா, போயிடுறோம். தெரியாம வந்துட்டோம், இனிமே வரமாட்டோம். தெரியாம வரவே மாட்டோம். வரவே மாட்டான். மைனர்வா இவங்க யாரு? இதுக்கு முன்னால பாத்துக்கிட்டீங்களா? எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. நான் உனக்கு அண்ணன் மாதிரி எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொன்னேன். சரிதான், நீங்க பண்ணி வச்ச விஷயம் தானா? இவ்வளவு இடைஞ்சலுக்கும் காரணம் நீங்க இடம் தெரியாம அழுகுறது. இப்ப அண்ணன் தங்கச்சிங்கிற முறையை கொண்டாந்து அடிச்சு வரைக்கும் வேற முறையை கொண்டாடிக்கிட்டு வந்து அது இதுன்னா என்னத்த செய்யறது? யாரால சமாளிக்க முடியும்? முதல்ல தயவு பண்ணி அழுகையை நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன விட்டுரு சாந்தி, என்ன விட்டுரு. என் உள்ளத்துல ரத்தம் அடையுது சாந்தி. ஒரு பொய்ய சொன்னவன் அந்த ஒரு பொய்யோட நிறுத்த முடியாது. அந்த ஒரு பொய்ய மறைக்க அவன் அடுக்கடுக்கா பல பொய்களை சொல்லி பொய்க்குழியிலேயே புதஞ்சிதான் சாகணும். நான் சொன்ன ஒரு பொய் என் கூட பிறந்த தங்கச்சியே நீ யாருன்னு கேட்க முடியாது. என்ன கொண்டு வந்து விட்டுட்டேன். விழட்டும், அப்பா காதுல விழட்டும். நான் அயோக்கியங்கிற உண்மையை அவரும் தெரிஞ்சுக்கட்டும். எல்லாருமா சேர்ந்து என்ன போட்டு அடிச்சு கொல்லட்டும். எனக்கு இந்த வாழ்வு வேண்டாம், இந்த வசதி எல்லாம் வேண்டாம். வள்ளிக்கோட்டை மைனருங்கிற பேர வேண்டாம். நான் சின்ன பிள்ளையில இருந்து என் தோள் மேல தூக்கி வளர்த்த என் தங்கச்சி நான் எனக்கு வேணும். அவ்வளவுதானே? வாங்க போவோம். வா. திரும்ப வேண்டாம், இந்த வழியா போவோம். நீ ஏன் எழுத? நான் தான் அப்பவே சொன்னேனே, இந்த காலத்துல ஆம்பளை பசங்களே இப்படித்தான். அண்ணனாவது தம்பியாவது. நீ சும்மா இருக்கா? நான் கூட அங்க ஆத்திரமா தான் பேசிப்பட்டேன். ஆனா அண்ணா அங்க அப்படியெல்லாம் நடந்ததுக்கு என்னமோ காரணம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி என்ன பார்த்து நீ யாருன்னு அண்ணன் கேட்டிருக்குமா? பாத்தியாக்கா, இப்ப நான் என்ன சொன்னேன் அங்க பாரு. என்ன மன்னிச்சிருமா, இந்த பாவியை மன்னிச்சிருமா.
உன்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டேன். அம்மாடி, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சொன்ன ஒரே ஒரு பொய் தான். உன்னையே நீ யாருன்னு கேட்க முடியாத நிலைமையில என்னை கொண்டு வந்து விட்டுடுச்சு. அம்மா, அந்த வீட்டுல நான் உங்க அண்ணா ஐயா கண்ணு இல்லம்மா, பள்ளிக்கோட்டை மைனருங்கிற பொய் வேஷத்துல இருந்ததுனாலதான் உன்னையே நீ யாருன்னு இந்த பாவி கேட்க முடியாது ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. அழாதண்ணே, நீ என்ன அப்படி கேட்டதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு இப்பதான் கேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணே, நீ என்ன பார்த்து அப்படி மனசார கேட்டுடுவேன். அம்மா, பரவாயில்லையே, உங்க தங்கச்சி ரொம்ப புத்திசாலியா இருக்காளே. சின்ன பொண்ணு ரொம்ப புத்திசாலி. நீங்க எங்க இங்க வந்தீங்க? இப்ப ஏன் வரீங்க? என்ன உலகம், எங்க திரும்பினாலும் ஒரே துயரம். ஒருவரை மற்றவர் கட்டி ஒப்பாரி வைக்கும் சோக காட்சி. சிரித்த முகத்தை தேடி அலைகிறேன், சிந்திய மூக்கைத்தான் காண்கிறேன். இவ்விரு மாதிரி யாரோ? அது எங்க அக்கா, இது என் தங்காச்சி சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணுதான். என்ன பேரோ? பேரு தாங்க சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நன்றாக இருக்கிறாள். இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு தான் நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டேனுங்க. மைனர் சார், நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே. உயிரையே விடுறேன்னு சொன்னேனே. அது வேண்டாம் என்ன? வேற என்னதான் வேணும்னு கேக்குறேனே. சின்ன பொண்ணையும் அவங்க அக்காவையும் கொஞ்ச நாளைக்கு உங்க பாதுகாப்புல வச்சிருக்கணும். பாதுகாப்பு இல்ல, பாதுகாவலனா கூடவே இருந்து பாத்துக்கிறேன். 2 பேரும் தொடருங்களே. சின்ன பொண்ணு, அவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் அள்ளிக்கொட்ட மைனர். ஆமாமா, அவர் எதையாவது பார்த்து இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு சும்மா அழுதுகிட்டே நிப்பாரு. அது கண்டு நீ பயந்துடாத, தைரியமா இரு. நீ இருக்கிற இடத்த விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாத்தியா? ஐயோ, ஏன் இப்ப அழுறீங்க? சின்ன பொண்ணு வரலங்கிறதுக்கு அழல, நீ கூட வந்துட்டு இருக்கேன்னு அழுவுற. இப்ப வந்துருவாங்க. எப்போ? நான் கூப்பிடுறேன். சின்ன பொண்ணு, இங்க வா. ஓடியா. இருவரும் தொடருங்க. என்னடி இது கன்றாவியா இருக்கு? மைனரையா, ஏன் அழுறீங்க? எனக்கு ஏன் அழுறீங்க? மைனரையா, ஏன் இப்ப அழுறீங்க? என்னடி இது கன்றாவியா இருக்கு? ஏன் அழறீங்க? இந்த நாயை பாத்தியா? அதான் நாய் பாத்துக்கிட்டு இருக்கமே. வாய் இல்லா ஜீவன் தானே இது. ஆமா. இப்ப பாரு, வால் இல்லா ஜீவன் ஆக்கி இருக்கிறானுங்க. வால் இல்லன்னா என்ன? மனுஷன் பண்ண வேலை தானே இது. பண்ணலாமா? நன்றியை காமிக்கிறதுக்குன்னே வாழை படைச்சிருக்கிறார் ஆண்டவன். இந்த பையன் தன்னால சொல்லாலையும் செய்கையாலையும் காட்ட முடியாத நன்றியை இது வாலாட்டியே காமிச்சிருதுன்னு பொறாம கட் பண்ணி இருக்கிறான். ஒன்னா தனக்கு வாழை வையுங்கிறான், இல்ல வெச்ச வாழை வெட்டு வைக்கிறான். மனுஷன் என்ன கழுத்து இருக்கிறான், நான் என்ன வாழை இருக்கிறான். இந்த உலகத்துல இருக்கலாமா? இதுல இருக்கலாமா? இந்த வீடு வாடகைக்கு விடப்படும். விவரங்களுக்கு சிதம்பரம் பிள்ளை, அதனால சத்தியமூர்த்தி தெரு, கீழ்ப்பாக்கம், சென்னை 10. சிதம்பரம் பிள்ளை, சத்தியமூர்த்தி, கீழ்ப்பாக்கம். ஏங்க என்னங்க ஏன் இந்த போர்டை தொட்டு கும்பிட்டு அழறீங்க? பாத்தியா, சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழர், சத்தியமூர்த்தி, சிம்ம கர்ஜனை, எவ்வளவு பெரிய தாயிங்க. கீழ்ப்பாக்கத்தில் கூட விட்டாங்களே. இந்த நாட்டுல நல்லவனா பிறக்கவே கூடாது, எங்க வேணா கொண்டு போய் விடுவானுங்க. சிதம்பரம் பிள்ளை செக்கெடுத்தியா, சத்தியமூர்த்தி இந்த தேசத்துக்காக கத்தியா செத்தியா. இந்தாங்க, இந்த சிதம்பரம் பிள்ளை இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். வீடா? அடடே, நம்ம வாடகைக்கு வீடு தேடிட்டு இருக்கோம்ல. ஆமா, இருக்க இருக்கு. வாடகைக்கு விடப்படும் இருக்குதே. நம்பர் 14 சத்தியமூர்த்தி தெரு. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல போய் இந்த நம்பர் வீடு வாடகைக்கு பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இருக்கும். அதை ஏன் திருப்புறீங்க? வேற எவனாவது இதை படிச்சுட்டு எனக்கு முன்னால வந்து நிக்க போறான். நான் கீழ்ப்பாக்கம் போறேன், திரும்பி வந்துருவேன். சிதம்பரம் பிள்ளை. ஐயோ, இந்த அங்கவசரத்தோட இன்னும் எத்தனை நாளைக்கு அழுதுட்டு இருக்கணும் தெரியலையே. ஐயோ, நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் தனியா இருந்தப்போ நினைச்ச இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன், கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். 2 பெண்களை வேற என் தலையில கட்டி போட்டீங்க. அவங்கள வச்சுட்டு நான் எப்படி வெட்ட வழியில் இருக்கிறது? வாடகைக்காக வீடு தேடிட்டு போனேன்.
ஒரு வீட்டுல போர்டு தொங்கிச்சு வாடகைக்கு வீடு விடப்படும். அந்த விலாச தேடிட்டு வந்தா அதனடா நேரா உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருச்சு. ஓஹோ, வாசகி தெரு வீடா? அது எந்த வீடோ அப்படி போர்டு தொங்குற வீடு. எனக்கு கூட தெரியாது, எனக்கு தெரியாது. என்ன அல்லறா? யாரது? வெளியூராம்பா. நம்ம வாசகி தெரு வீட்டை வாடகை கேட்க வந்திருக்காருப்பா. எந்த ஊரு? பள்ளியூராம்பா. என்ன இது இப்படியே புடலங்காய் வியாபாரமா? இல்லப்பா, விளக்கெண்ணெய் வியாபாரமா. மூஞ்சிலே தெரியுது. நமக்கே விளக்கெண்ணெய் வேண்டாம் போ. எனக்கு வீடு வேணுங்க. வீடா? வாடகைக்கு வீடு கொடுக்கறதா போர்டு தொங்குதே, அது வேணுங்க. போடா வீடு. அது நல்ல குடும்பங்கள் வசிக்கிற தெருவு. ஒண்டி கட்டைக்கு விடுறது இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சாப்பா. ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டானா? கேட்டாச்சுப்பா. வாடகை என்ன தெரியுமா? 100. 3 மாசம் அட்வான்ஸ். அட்வான்ஸ்லயே அட்வான்ஸ் கொடுக்குறேன். அட்வான்ஸா காலி பண்ணி விடல. சரி, சாவி கொண்டாந்து கொடு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, உன் மனைவி எங்க இருக்கா? கூடவே இருக்கிறாங்க. ஏறு. என்ன அங்கவஸ்திரம் குறைஞ்சு வருது? வீடு கிடைக்கலையா? சாவி கையில இருக்க. வீடு கிடைச்சிருச்சா? இந்த சாவி தானே? இந்த கதவு தர. என்னங்க ஏன் படுறீங்க? எதுக்காக அழுறீங்க? சொல்லிட்டு அழுங்க. எதுக்காக? அடி என்னடி அழுவது? சொல்லுங்க, எதுக்காக அழுறீங்க? என்ன மன்னிச்சுடு. ஏன்? எவ்வளவு தூரம் நினைச்சிருக்கலாம் என்ன பத்தி. ஆனா ஒண்ணு இல்ல, பெரிய பாவத்தை பண்ணிட்டு. என்ன பாவத்தை அப்படி பண்ணீங்க? ஒரு முன்ன பின்ன தெரியாத கன்னி பொண்ணு, அதுவும் கல்யாணமாகாத கன்னி பொண்ணு எனக்கு மனைவின்னு சொல்லலாமா? ஐயோ, அது பெரிய பாவமாச்சே. இருங்க. எதுக்காக? யாருகிட்ட? ஏன் அப்படி சொன்னீங்க? முதலாளர் நம்பர் சிதம்பரம் பிள்ளை கிட்ட. ஏன் சொன்னீங்க அப்படி? சந்தர்ப்பம், சூழ்நிலை. என்ன சந்தர்ப்பம், சூழ்நிலை? அப்படி இது பாரு, வாடகைக்கு வீடு அப்படின்னு போர்டு மாட்டி இருக்கிறிய, தர்றியான்னு. போர்டான்னா அட இல்லையா, வீடுன்னு. கல்யாணம் ஆயிருந்தா தர்றேன்னா, ஆயிடுச்சு கொடுல சாவிய கொடுத்துட்டோம். இதுக்காகத்தான் அப்படி சொன்னீங்களா? ஐயோ, நான் மனைவின்னு நினைச்சு சொன்னது உண்மைத்தான். சொன்னா என்னப்பா? என்னவா? என்ன வளர்ற? இந்த விஷயம் ஊர் உலகத்துல தெரிஞ்சா என்ன விடு, எனக்கு நிறைய பொண்ணுங்க கொடுப்பாங்க. ஆனா உங்கதே ஒருத்த கட்டுவாளோ? அது அப்புறம் பேசிக்கலாம். எழுந்துருங்க, உட்காருங்க. அப்படி என்னது? வஸ்திரம். அங்க வஸ்திரம். ஆமா, அங்கமே கிடையாது, இதுல வஸ்திரம் வேற. கொடுங்க. அப்படி திரும்புங்க, சொல்லுங்க. நான் சொல்லது தப்பு இல்லையா? அதாவது எங்களை நடுத்தெருல நிக்க வைக்க கூடாது, கௌரவமா ஒரு வீட்டுல வைக்கணுங்கிறதுக்காகத்தானே இப்படி சொன்னீங்க. அதுல என்ன தப்பு? ஐயோ, நான் கற்பனை பண்ணது என்ன? கற்பனையை விடுங்க. மனசுல நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு தானே என்ன மனைவின்னு சொன்னீங்க. மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம தான் சொன்னேன். அப்ப சொன்னதுலயே ஒண்ணு இல்ல. உங்க அழுகையை நிறுத்துங்க. ஐயோ 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 ஐயோ, இப்ப ஏன் மோதிக்கிறீங்க? மனைவிங்கிற விஷயத்துல அப்படி நான் சொன்னது தப்பு இல்லைன்னு நம்ம 2 பேருக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா. ஆனா தொங்கரான சிதம்பரம் பிள்ளை அடுத்த வருஷம் பார்த்து குழந்தை பிறந்தாச்சாரு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதுக்குள்ள இந்த வீட்டையே மாத்திட்டு போயிடலாம். சும்மா இருங்க. வீட்டை மாத்திக்கிறதுக்கு தானே யோசனை சொல்றா.